அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நாம் நமது பக்தி யோக தியானத்தினுடைய முதல் வகுப்பு, இலவச வகுப்பு, முதல் வகுப்பு நாம் தொடங்கிவிட்டோம். அதில் பங்கு பெற்று நிச்சயமாக பல விஷயங்களை அறிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் கடந்த வார வகுப்பிலே நம்மளுடைய இந்த பயணம் பக்திக்காக, யோகா மற்றும் தியானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட வகுப்பு. இந்த தியானம் மற்றும் யோகா இவற்றை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சென்ற வகுப்பிலே நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் தியானம் என்பது இது பக்தி யோக தியானம். பக்தி என்று சொன்னாலே இறைவனோடு தொடர்புடைய விஷயம். ஆகவே பக்திக்காக இறைவனை எப்படி தியானிப்பது என்பதுதான் இது. ஆகவே பல சகோதர சகோதரிகள் இந்த வகுப்பில் இணைந்தவர்கள் மன நிம்மதி வேண்டும் இந்த தியானத்தின் மூலமாக, மற்றும் இறைவனை உணர்வதற்கு, வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, மற்றும் தியானம் ஆசனங்கள் கற்றுக்கொள்வதற்கு, சேவை மற்றும் தியானம் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் பலர் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். இவை அனைத்தை பற்றியுமே நம்மளுடைய வகுப்பிலே படிப்படியாக வரிசை கிரமமாக நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். ஆகவே இது பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால், அதாவது இறைவனோடு தியானத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த மனித உடலும் மனித மனமும் முதலில் எத்தகைய வகையிலே இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் மிக விரிவாக பார்த்தோம். சிலருக்கு இந்த நாம் யோகாவை பற்றி, தியானத்தை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வந்திருக்கின்ற பொழுது ஏதோ மனதை பற்றி, உடலை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த உடலை எத்தகைய வகையிலே இறைவன் நமக்கு படைத்துள்ளான் என்பதும், எல்லா ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கான சாதனம் இந்த உடலும் மனம்தான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உடலை பற்றியும் மனதை பற்றியும் நாம் முதலிலே அடிப்படையாக பல விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்முடைய அந்த தியானத்திற்கு, தியான பயிற்சிக்கு இந்த உடலையும் மனதையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அதுதான் அடிப்படை. தியானத்திற்கு உங்கள் மனம்தான். அந்த மனம் சரியாக தியானத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அதை எப்படி நாம் சரியாக பாதுகாப்பது இந்த உடலையும் மனதையும் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் துவக்கம். ஆகவே அந்த முதல் வகுப்பிலே நாம் இதை பற்றி, மனித உடலை பற்றியும் அது எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும், மனம் எப்படி இந்த உடலுக்குள்ளே இருந்து கண்ணுக்கு புலனாகாமல் தெரியாமல் ஒரு மாய வடிவிலே இந்த உடலுக்குள் இருந்து அதுதான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் நாம் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது வருகின்ற வகுப்பிலே நாம் அதன் தொடர்ச்சியாக மனதின் அடுத்த கட்ட நிலை என்பதும், அதற்கடுத்த இந்த மனித உடலின் தோற்றம் 3 அடுக்குகளை உடையது என்று நாம் பேசினோம். அதாவது இந்த உடல் தோற்றம், உடலின் உள்ளே அமைந்துள்ள மனம், மனதின் உள்ளே அமைந்துள்ள ஆத்மா. ஆகவே இந்த 3 அடுக்குகளை கொண்டது இந்த மனித தேகம். நாம் உடலை பற்றியும் மனதை பற்றியும் நாம் ஓரளவுக்கு போன வகுப்பிலே நாம் விவாதித்தோம். இன்னும் மனதை பற்றிய சில விஷயங்கள் நாம் விவாதித்து விட்டு அடுத்தது ஆன்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த 3ஐயும் தெளிவாக புரிந்து கொண்டது பிறகுதான் எப்படி மனதை இறைவனை நோக்கி நாம் தியானத்திலே செலுத்துவது என்பதை பற்றிய விவரங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே சகோதர சகோதரிகளே,
சென்ற வகுப்பிலே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதுதான் மிக முக்கியம். சில பேர் நீங்க கூட நினைக்கலாம், நம்ம தியானத்தை பற்றியோ யோகாவை பற்றியோ பேசாமல் இதை பேசுகின்றார், ஒன்றும் புரியவில்லை என்று கூட நீங்க நினைத்திருக்கலாம். கவலையே படாதீர்கள், பொறுமைதான் அவசியம். நாம் எடுத்த உடனே நம்ம ஒரு டிகிரி வாங்கணும்னா முடியாது. அதை படிப்படியா ஆனா இருந்து கத்துக்கிட்டு படிப்படியா தான் நம்ம அடுத்தது. இது இறை பக்தி என்பது, தியானம் என்பது சாதாரணமாக ஏதோ புத்தகத்திலே படித்து தெரிந்து கொள்வது அல்ல. ஆகவே அதை முறைப்படி நாம எப்படி அதை பின்பற்ற வேண்டும், எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்காகத்தான் நாம் அடிப்படையில் இருந்தே இந்த வகுப்புல எடுக்கிறோம். ஆகவே பொறுமையாக, கூர்மையாக இவற்றையெல்லாம் கவனித்து நீங்கள் விளங்கி கொண்டீர்களே ஆனால் தான் நாமல் செல்லுகின்ற இந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு பயமில்லாத, தெளிவாக, உங்களுக்கு மிக விரைவாக செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி, வருகின்ற 14ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை அன்றைய வகுப்பிலே நாம் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம். உங்களுடைய கேள்விகள், போன வகுப்பிலே நமக்கு எல்லோரும் வந்து சேர்வதற்கு சற்று காலதாமதமானதால் வகுப்பு தொடங்குவதற்கு ஒரு 20 நிமிடம் ஆகிவிட்டதால் நம்மளுடைய கேள்வி நேரம் தடைபட்டு விட்டது. சென்ற வகுப்பிலே நாம் பேசிய விஷயங்களை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் இவற்றை முதலில் நாம் பேசிவிட்டு அடுத்தது சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம பார்ப்போம். ஆகவே நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கட்டணமின்றி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களை தெளிவாக சொல்ல முடியும். ஆகவே மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.